ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெட்ராஸ் காரக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 நறுக்கியது, தக்காளி 2 கட் பண்ணது, பூண்டு 15 பல், புளி ஊற வச்சது, ஒரு நெல்லிக்காய் அளவு, குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன், மஞ்சள் தூள், ஜீரகம் அரை ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைங்க. கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடான உடனே எடுத்து வச்சுக்கூட நல்லெண்ணெய் இதில் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யணும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கடுகு, வெந்தயம், ஜீரகம் 3மே போட்டு தாளிச்சிடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு 2மே சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய கத்திரிக்காய் இதில் போட்டு வதக்கிடலாம். கத்திரிக்காய் வதங்கும் போது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அப்போ தான் கத்திரிக்காயில் உப்பு பிடிக்கும். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இது அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் காரக்குழம்பு மாதிரி. இது கத்திரிக்காய் இல்லாமல் கூட வெறும் வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டு கூட செய்யலாம் இந்த குழம்பு. கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் வதங்கிடுச்சுன்னா கத்திரிக்காயில் கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும். இப்போ கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூள் அதில் போட்டுடலாம். ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. அண்ட் மஞ்சள் தூள் 2ம் போட்டு நல்லா கிளறி விடணும். இந்த மசாலா தூள் போட்டு கிளறும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறணும், இல்லைனா அடி பிடிக்கும். மசாலா தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்படி அடுப்பை கிளறி விடணும். அப்போ தான் குழம்புல வந்து மசாலா வாசனை வராது, குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் உடனே வந்து புளி ஊற்றிட்டீங்க, தக்காளி போட்டிங்க அப்படின்னா குழம்புல மசாலா வாசனை வரும். கொஞ்ச நேரம் வதக்கினா தான் வாசனை வராது. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க.
இப்போ மசாலா வாசனை போயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் போட்டுடலாம். தக்காளியும் போட்டு லைட்டாக வதக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய புளியை கரைச்சி அதில் தண்ணி ஊற்றிடலாம். புளி வந்து நிறைய தேவைப்படாது, தக்காளி போட்டிருக்கனால கம்மியாக ஊற்றினா போதும். ஊற்றியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். காய் எல்லாமே நல்லா வேகட்டும். வெந்தோடனே குழம்பு கெட்டியாகிடும். இப்போ குழம்பு கொதித்து கெட்டியாயிடுச்சு. இப்போ இந்த குழம்பு அடுப்பில் சிம்மில் வச்சிங்கன்னா இதில் எண்ணெய் மிதந்து மேலே வரும். எண்ணெய் மேலே மிதந்து வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்புல எண்ணெய் மேலே மிதந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.